விஷயங்கள் வந்து எங்கெங்கே என்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும்னு வந்து ரொம்ப அருமையான விளக்கங்கள் கொடுத்துருந்தீங்க. எந்த இடத்துல மழை வந்து எப்படி இருக்கும், ஸோ எங்கே வறட்சிகள் இருக்கும் அப்படி சொன்னீங்க. ஸோ இப்போ கடந்த பதிவுகளில் சொன்னேன் நிறைய வட மாநிலங்களை வந்து மழை இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி ஐஎம்டி ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிசா இந்த பகுதிகளில் ஒரு 5-6 ஸ்டேட்டுக்கு வந்து ரெட் அலர்ட்டே கொடுத்துருக்காங்க சார். நிறைய சரிவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இப்போ இதே மாதிரி பேராபத்து ஒரு வயநாட்டில் ஏற்பட்ட சம்பவங்கள் தமிழ்நாட்டு அருகில் ஏதாவது நடக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? கொடைக்கானல் இல்லைன்னா வயநாடு, இந்த கோத்தகிரி இந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் வரும், பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம், வயநாடு. ஓகே சார். அதே மாதிரி இப்போது இந்த கோடைக்கால மழையினால் வந்து விவசாயிகளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அடுத்த மாதம் நிறைய மழை வந்ததுன்னா எதிர்பார்ப்புகள் நல்லாயிருக்கும், வழி வந்துடும். இருந்தாலும் இந்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் தான் நல்லாயிருக்கும். ஓகே சார். அதே மாதிரி வந்து உலக பொருளாதாரம் வந்து தொடர்ந்து பிரச்சனையினால நமக்கும் இங்கே நிறைய பாதிப்புகள் அதிபாலாக நோக்கி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து யுஎஸோட ஸ்டாண்ட் பேஸ் வந்து எப்படி இருக்கும் சார் இனிமேல் வர பொலிட்டிக்கல் மூவ்? ஜூலை மாதத்தில் அங்கே வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அப்படி நடந்தால் வர்த்தகங்கள் க்ளோஸ் ஆகும், பெரிய லெவலில் அடிபட்டுரும், அதனால் எக்கனாமிக் ரொம்ப இதுவாகும். அது இல்லாமல் அங்கே உலக வங்கியே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும், அந்தளவுக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ நிறைய பேரோட ஷேர்ஸ் நிறைய இந்த ட்ரில்லியன் கணக்கில் பிரச்சனைகள் நடக்கும். நீங்கள் யூஎஸில் அது நடந்திருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் வந்து கோல்டோட விலை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மாதங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. யாராவது வச்சுருந்தாலும் விற்றுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில்வருக்கும் அதே தான் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப டவுன்ஃபால் போயிட்டுருக்கு சார். 4600 அவுன்ஸ் இருந்தது. ஒரு அவுன்ஸ் வந்து $4600 கிட்ட இருந்தது. இப்போ நியர்பை 3900 சம்திங்கில் இருக்குது. ஸோ இன்னும் அது வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3750 இல்லைன்னா 3650 இந்த மாதிரி போச்சுன்னா ரொம்ப கற்பனை பார்க்க முடியாத அளவுக்கு இறங்கிடும், பிரச்சனைகள் உண்டு. அப்படி வர்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அப்படி வரலன்னா ஒரு டே பை டே இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதே போல் சார் வெள்ளி வந்து நியர்பை $80-90 வரை இருந்தது அவுன்ஸு. ஸோ இப்போ அது வந்து 57 கிட்ட வந்துருச்சு. இன்னும் அந்த